Namaste students. In today's class, we are going to solve some mixed bag exercises. Let's see the exercises. Question number 1. Choose the correct answer. If 3,45,678 minus 1,23,456 is equal to 2,22,222, which of the following is true? Here we are going to check which one is the right answer. That is, first option என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3,45,678 ல இருந்து 2,22,222 subtract பண்ணோம்னா the next smallest number ஆன 1,23,456 கிடைக்கும். இது true அப்படின்னு சொல்றாங்க. Is that true children? அதாவது இருக்கிறதுலே greatest number 3 lakh. So next greatest number னு பார்த்தோம்னா 2 lakh. So in the greatest number ல இருந்து second greatest number subtract பண்ணா கண்டிப்பா நமக்கு the least greatest number, that is 1,23,456 will be the answer. So this option is right. So second option ல ரெண்டு smallest number, அதாவது நம்ம questionல இருக்கிற ரெண்டு smallest number ஆட் பண்ணா நம்மளோட largest number ஆன 3,45,678 ஆன்சரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரைட்டீரியாவும் ட்ரூ, பிகாஸ் ரெண்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் ட்ரூ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 3,45,678ஓட 2,22,222 ஆட் பண்ணால் 1,23,456 தான் ஆன்சர்னு சொல்கிறாங்க. இஸ் தட் ட்ரூ சில்ட்ரன்? எப்படி ட்ரூவாக இருக்க முடியும் இல்லையா? பிகாஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி ரெண்டு டூ கிரேட்டஸ்ட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரை விட கிரேட்டஸ்ட் நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கணும். பட் இயர் வி ஹேவிங் ஒன்லி த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஸ் அ ஆன்சர். அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஃபோர்த் ஆப்ஷனில் போத் 1 and 2ன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம கரெக்டுன்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் போத் 1 and 2. அப்போ எந்த ஆப்ஷனை நம்ம கரெக்டுன்னு சூஸ் பண்ணுவோம்? 1, 2 or 4 எது சூஸ் பண்ணுவோம்? 4, பிகாஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ அதனால் நம்ம ஃபோர்த் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். கொஷின் நம்பர் பி. தேர் வில் நெய்தர் பி எ ப்ராஃபிட் நார் எ லாஸ் வென். எப்போ நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் அமையும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கிரேட்டராக இருக்கும் போதா? இல்லை, பிகாஸ் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸை விட கிரேட்டராக இருந்தால் தட் இஸ் ப்ராஃபிட். லைக்வைஸ் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை விட கிரேட்டராக இருந்தால் தட் இஸ் லாஸ். நன் ஆஃப் திஸ் வில் நாட் பி. அப்போ செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்தால் தேர் இஸ் நோ ப்ராஃபிட், தேர் இஸ் நோ லாஸ். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் சி. Which of these can be called overhead cost? Overhead costனா என்னன்னு சொல்லியிருக்கோம்? additional expenses. இதில் எது additional expenses ஆகும்? transport cost, repair cost, both 1 and 2, neither 1 nor 2. இதில் எது வரும் additional expensesல? transport costும் overhead cost தான், repair costும் overhead cost தான். அப்போ both 1 and 2 will be the answer. Next, which of these is true? ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸில் இருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணணும். ஆனால் அந்த காஸ்ட் ப்ரைஸை ஓவர் ஹெட்டோடு ஆட் பண்ணியிருக்கணும், அதாவது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இஸ் தட் ட்ரூ? அப்படி இல்லையா? செகண்ட் ஆப்ஷன், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். ஆனால் அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஓவர் ஹெட்டை சப்ராக்ட் பண்ணணும். இது ட்ரூவா? இல்லைனா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸோட ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும், அந்த வேல்யூலேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணணும். ஃபோர்த் ஆப்ஷன் ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே. இதில் எதுமா ட்ரூ? ஃபஸ்ட் ஒன், பிகாஸ் ப்ராஃபிட்டாக இருந்தால் எப்போவுமே செல்லிங் ப்ரைஸ் வில் பி கிரேட்டர், காஸ்ட் ப்ரைஸ் வில் பி லெஸ்ஸர். ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஓவர் ஹெட் அப்படின்றது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை காஸ்ட் ப்ரைஸோடு ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை செல்லிங் ப்ரைஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் we will be getting profit. ஓவர் ஹெட்ஸை சப்ராக்ட் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸோட ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் ஹவ் we can find the answers for the question. Let's see one more question. Question number 2. Add or subtract as required. First sum. Here we are going to add these two numbers because here the symbol given addition. So we are going to add these two numbers. But in the first number I have 6 digits, second number I have 5 digits. So how can we add this two numbers? Let's see. First I am going to write the first number, that is 3,54,942. Second number I am going to start writing from the ones place. 0, 7, 3, 9, 9. Then we are going to add these two numbers. Before that I am going to write the place value. Ones, tens, 100, 1000, 10,000, lakh. Then I am going to start my addition. Where we have to start our addition first? From the ones place. Then tens place, 100 place, 1000, 10,000, lakh. So first in ones place I have two numbers. 2 plus 0 gives you 2. 4 plus 7 is 11. 11 is a 2-digit number. So I am writing only 1 here. 1 will be carried forward to the next number. Then 1 plus 9, 10. 10 plus 3 is 13. For that I am writing 3 here. 1 will be carried forward to the next number. 1 plus 4, 5. 5 plus 9 is 14. So 4, 1. 1 plus 5 is 6. 6 plus 9 is 15. So for that 5 and 1. Finally 1 plus 3 will gives you 4. So now we got the answer, that is 4,54,312. Question number 2. Here we are going to subtract the number 87,595 from the number 2,29,834. Why? Because here we have a symbol called minus. So how can we subtract the number 87,595 from the number 2,29,834? Let's see. First I am going to write the first number given. So 2,29,834. Then I am going to write the second number. Second number always we have to write from the right side, that is from the ones place. 5, 9, 5, 7, 8. Then the sign. Then I am going to write the place value. So from the ones place only we have to start our subtraction. 4 minus 5 is not possible. So I am going to get a borrow. So this 3 become 2. This 4 become 14. 14 minus 5 gives you 9. 2 minus 9 is not possible. So likewise I am getting borrow from the previous number. So this 2 will become 12. 12 minus 9, 3. 7 minus 5, 2. 9 minus 7, 2. Like 2 minus 8 is not possible. So 2 will become 1. This 2 will become 12. 12 minus 8 is 4. Then this 1. So now we got the answer. 1,42,239. Sum 3. Here we are going to add these three numbers because we have a symbol plus here. First number 36,594. Second number 9,838. Third number 1,64,397. In first number we have 5 digit. Second number we have 4 digit. The last number we have 6 digit. So we are going to add these three numbers. For this first I am going to write the first number. 36,594. Then I am going to write the second number. We are going to start writing the second number right from the ones place. So 8, 3, 8, 9. Then the third number. How we did the second number, like the same we are going to write the third number. From the ones place I am going to start. So 3, 4, 6 and 1. Then I am going to write the place value of these numbers. Ones, tens, 100, 1000,
10,000 and lakh. Finally, I am going to add all these numbers. Where we have to start our addition? From the ones place. First we should complete the ones place value, then tens place, then hundreds place, then thousand, then 10,000, then lakh. So first in ones place I have 3 numbers. First I am going to add first 2 numbers. If I add these numbers I will be getting 12. Then with that I am going to add this 7. Then 19 will be the answer. For that I am writing 9 here. 1 will be carried forward to the next number. 1 plus 9, 10. 10 plus 3, 13. 13 plus 9 is 22. For that I am writing 2 here. 2 will be carried forward to the next number. 2 plus 5 is 7. 7 plus 8 is 15. 15 plus 3 is 18. So I am writing 8 here. 1 will be carried forward to the next number. 1 plus 6 is 7. 7 plus 9 is 16. 16 plus 4 is 20. For that I am writing 0 here. 2 will be carried forward to the next number. 2 plus 3 is 5. 5 plus 6 is 11. Here we don't have a number, so leave it. For that 11, I am writing 1 here. 1 will be carried forward to the next number. Here we have only one number, so I am going to add that number with this number. So 1 plus 1 will gives you 2. Finally, we got the answer 2,10,829. Is that clear, children? Like this way, we can solve the given problems. Thank you, children.